let me just start the today's session. Okay, so let me continue the mouse over action. Okay, so நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம மவுஸ் ஓவர் ஆக்ஷன் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லைக் எப்போல்லாம் நம்ம மவுஸ் ஆக்ஷன் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் வி ஷுட் யூஸ் தி ஆக்ஷன் கிளாஸ். அதில் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம், லைக் கைண்ட் ஆஃப் கிளிக் அண்ட் ஹோல்டு. ஸோ லைக் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு மேலே நம்ம கிளிக் அண்ட் ஹோல்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஃபீல்டை வந்து நம்மளுக்கு டிசேபிள் ஆகாமல் எனேபிள் ஆக வச்சு நம்மளுக்கு தேவைப்படுற ஆக்ஷனை வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் வந்து நம்ம வந்து பண்ணோம். ஸோ சிமிலர் டு தட் நம்மளுக்கு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு ஒரு இன்பில்ட் மெத்தட் வந்து மவுஸ் ஆக்ஷனில் இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம வந்து ரியல் டைமில் நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ நோ லெட் மீ ஓப்பன் எனி ஆஃப் த வெப் பேஜ். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஓப்பன் த jQuery UI.droppable. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெப் பேஜை வந்து நான் வந்து யூஸ் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். இதில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்புக்கான எக்ஸாம்பிள் வந்து இருக்குது. ஸோ மவுஸை வச்சு நான் ட்ராக் பண்ணி நான் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து நான் வந்து ட்ராப் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ராப்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ அப்கமிங் செஷனில் வந்து நம்ம இந்த வேலிடேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ இந்த ஆக்ஷன் மட்டும் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அஸ் யூஷுவல் அஸ் ஃபார் ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ஒரு சினாரியோ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஹவு வி கிரியேட் த சினாரியோ இன் த சென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த சினாரியோ கீவேர்ட். ஸோ லெட் மீ கிவ் த சினாரியோ நேம் அஸ் drag and drop. then நம்ம வந்து prerequest வந்து நம்ம வந்து கொடுக்கணும். so like let's say given so user navigates to அந்த application name என்ன jQuery. so user navigates to jQuery அப்படின்றத prerequest வந்து நம்ம வந்து செட் பண்றோம். so then user action வந்து user performs drag and drop action. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். தென் நம்ம இந்த பர்டிகுலர் சினாரியோ வந்து நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆப்வியஸாக வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு யூனிக் டேக் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் டேக் வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்றத நான் வந்து ஸ்பெசிஃபை வந்து பண்ணிடுறேன். நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு நியூ ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணுறோமோ ஸோ அப்போ இதுக்கான ஸ்டெப் டெஃபினேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ மவுஸ் வந்து ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் ஸ்டெப் டெஃபினேஷன் இருக்கு. ஸோ நான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுறேன் அமேசான் ஸ்டெப்ஸில். சிமிலர் டு தட் அந்த வென் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நான் வந்து மவுஸை வந்து ஹோவர் பண்ணி ஸோ இதுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்டெப் டெஃபினேஷன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் டெஃபினேஷன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் எல்லா சினாரியோஸ்க்கும். பட் இந்த எல்லா சினாரியோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிட்டி மச் நம்மளுக்கு வந்து சிமிலராக இருக்குது. ஸோ ஈவன் தோ நம்ம வந்து டிஃபரெண்ட் யூஆர்எல் அதாவது டிஃபரெண்ட் வெப் பேஜஸ் வந்து யூஸ் பண்ணாலும் நம்ம உள்ள யூஸ் பண்ணுற கோடிங் வந்து நம்மளுக்கு சிமிலராக தான் இருக்க போகுது. இப்போ நாங்கள் அமேசான் ஹோம் பேஜ்க்கு நான் நேவிகேட் பண்ணாலும் ஸோ என்னோட பீஸ் ஆஃப் கோடிங் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற ப்ரௌசர் வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணி அந்த யூஆரில் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். இல்லை நம்ம லேர்ன் மோர் அப்ளிகேஷனை நம்ம பண்ணும்போதும் ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற க்ரோம் டிரைவர் இல்லை எட்ஜ் டிரைவரோ அதை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணி நம்ம கரஸ்பாண்டிங் யூஆரில் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணோம். இங்கேயும் அதே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ லைக் யூசர் நேவிகேட்ஸ் டு jQueryன்றப்போ ஸோ இந்த பர்டிகுலர் ஏன்னா இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அப்போ நம்ம அந்த கரஸ்பாண்டிங் வெப் டிரைவரை வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து எல்லா சினாரியோக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு காமன் ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ட்ராக் அண்ட் ட்ராப்பை வந்து ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ரீயூசபிள் மெத்தடாக வந்து நம்ம வந்து கன்வர்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ டைம் பீயிங் நான் வந்து டேரெக்டாகவே நான் கோடிங் வந்து எழுதிடுறேன். ஸோ லைக் நம்ம ஆல்ரெடி வந்து வெப் டிரைவ்ன்ற குளோபல் வேரியபிள் வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம எந்த ப்ரௌசரில் நம்ம வந்து ரன் பண்ணமோ அந்த ப்ரௌசரை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ கைண்ட் ஆஃப் க்ரோம் டிரைவர். ஓகே, ஸோ தென் அந்த யூஆர்எல் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ யூஆர்எல் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெட் மெத்தட். அந்த கரஸ்பாண்டிங் யூஆர்எல்லை நம்ம ஹெச்டிடிபிஎஸோட நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஃபைன், இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் அப்படின்ற கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸில் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த கிளாஸ் நேம் என்னது, ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற கிளாஸ் நேம் வந்து அமேசான் ஸ்டெப். இது வந்து ஒரு கிளாஸ், அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். எப்போல்லாம் வந்து ஒரு கிளாஸில் இன்னொரு கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ லெட் மீ
create the object for the same and let me give some variable name. So a is equal to so new of actions. இல்ல நீங்க வந்து இந்த வேரியபிள் நேம் வந்து மீனிங்ஃபுல்லா கொடுக்கணும்னா கூட ஸோ லைக் மீனிங்ஃபுல்லா வந்து கொடுத்துக்கங்க. ஸோ drag action. ஓகே, ஸோ தென் இங்கே வந்து நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணது மவுஸ் வந்து ஹோவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ண சொல்லுது. என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண சொல்லுது அப்படின்னா ஒரு வெப் டிரைவர் வந்து பாஸ் பண்ண சொல்லுது. நம்ம வேரியபிள் நேம் என்ன வச்சிருக்கோம் வெப் டிரைவருக்கு டிரைவர். ஸோ அதனால அந்த டிரைவரை வந்து நான் உள்ள வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ தென் இந்த ஆக்ஷன் கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தடை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். எப்போல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தடும் நம்மளுக்கு வந்து இனிஷியலைஸ் ஆயிரும். அந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வேரியபிள் நேம் என்ன, நம்மளுக்கு வந்து drag action. அப்போ drag action டாட்னு வச்சேன் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க மெத்தட் ஒரு இருக்கு. ஸோ drag and drop. ஓகேவா, ஸோ இந்த drag and drop மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து ஹேண்டில் வந்து பண்ண போகிறோம். பட் இந்த drag and drop மேலே மவுஸை வந்து ஹோவர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 இன்புட் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ண சொல்லுது. ஸோ 2 இன்புட்டுமே நம்மளுக்கு வந்து கைண்ட் ஆஃப் வெப் எலமெண்ட்டாக பாஸ் பண்ண சொல்லுது. ஒன்று வந்து சோர்ஸ், இன்னொன்று வந்து டார்கெட். இப்போ மவுஸை வச்சாலும் இங்கே வந்து நம்மளுக்கு 2 இன்புட் வந்து பாஸ் பண்ண சொல்லுது. எதுக்காண்டி 2 இன்புட் அப்படின்னா ஏன்னா நம்ம drag and drop வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ ஜஸ்ட் இந்த பேஜை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். அப்போது இந்த பர்டிகுலர் இந்த ஃபர்ஸ்ட் drag me to my target அப்படின்ற இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு வெப் எலமெண்ட்டும் இந்த ட்ராப் ஹியர் அப்படின்ற இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு வெப் எலமெண்ட்டும் நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 2 வெப் எலமெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுது. அப்போ தான் நம்மளுக்கு drag and drop ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு 2 வெப் எலமெண்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ வெப் எலமெண்ட் ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்து நம்ம நேம் வைக்கணும்னு நான் வந்து சொன்னேன். அப்போது இந்த இதுக்கு வந்து நான் drag எலமெண்ட் அப்படின்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணிடுறேன். அப்போ அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ லைக் என்ன லொக்கேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக் நோடு வந்து நம்மளுக்கு ஹைலைட் ஆக போகுது. ஸோ இந்த நோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் இந்த கரஸ்பாண்டிங் நோடு எடுத்துக்கலாம், இல்லாட்டி இதோட பேரண்ட் நோடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேரண்ட் நோட மேலே ஹோவர் பண்ணாதான் அந்த என்டையர் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகுது. அந்த என்டையர் பாக்ஸ் வந்து ஹைலைட் ஆகுது. அப்போ இதில் இருக்க ஏதாவது ஒரு லொக்கேட்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐடி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைன். So I can use the ID. So like driver dot find element. So by dot நான் வந்து ID வந்து எடுத்துக்கிறேன். இதில் நம்ம எந்த ஆக்ஷன் நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. அது எண்டில் வந்து நம்ம வந்து செமிகோலன் வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு வெப் எலமெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வந்து ட்ராப் எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட். ஸோ நம்ம என்ன லொக்கேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த செலக்டரை செலக்ட் பண்ணி இங்கே ஹோவர் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே நம்மளுக்கு ஐடி இருக்குது ட்ராப்பபிள்னு. ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரியும் இது எல்லாமே யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ நீங்கள்லாம் ஆட்டோமேஷன் பண்ணும்போது ஸோ அது யூனிக்காக இருக்கா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஐடி இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன்னால டேரெக்டாக வந்து ஐடியை வந்து யூஸ் வந்து பண்ணிடாதீங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன அட்ரிபியூட் வேல்யூ வந்து நீங்கள் கோடிங்கில் யூஸ் பண்ணாலும் ஸோ மேக் ஷியோர் லைக் இட் இஸ் ஒன் ஆஃப் ஒன் ரிசல்ட். மல்டி மேட்சிங் ரிசல்ட்டாக இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே வந்து நம்ம இங்கே வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ லைக் கைண்ட் ஆஃப் அண்ட் ட்ராக் எலமெண்ட். அண்ணா அது டிரைவர் டாட் தானே? எஸ் எஸ் டிரைவர் டாட் மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம 2 வெப் எலமெண்ட் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ ட்ராக் எலமெண்ட். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ட்ராப் எலமெண்ட். இது ரெண்டையும் நான் வந்து பாஸ் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு சோர்ஸு, இது வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட்டு. ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஆக்ஷன்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணும் போதெல்லாம் நம்ம பண்ணுற ஆக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிட் ஆக்ஷன். அப்போ காம்போசிட் ஆக்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது எண்டில் வந்து நம்ம வந்து டாட் பில்ட் அண்ட் டாட் பெர்ஃபார்ம்ன்ற மெத்தடை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே அது எண்டில் வந்து நான் டாட் பில்ட் அண்ட் தென் லைக் டாட் பெர்ஃபார்ம் அப்படின்றத நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கோடை வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகணும். ஸோ ஜஸ்ட் அஸ் யூஷுவல் நான் அந்த பர்டிகுலர் டேகை வந்து நான் காப்பி பண்ணி நம்மளோட ரன்னர் ஃபைலில் வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த ரன்னரை வந்து ரன் பண்ணுறேன். அப்போ எந்த இடத்துல இந்த டேக் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த சினாரியோ வந்து பிக் ஆகி அந்த சினாரியோவில் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. லைக் கிவன் ஸ்டெப், தென் வந்து வென் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே நம்மளுக்கு ஒன்றா நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். அப்போ இனிஷியலாக வந்து ப்ரௌசர் இன்விகேஷன் நடந்து அது வந்து அந்த ஜேகுரி அப்படின்ற அந்த வெப் பேஜுக்கு போயிட்டு
நம்மளுக்கு வந்து drag and drop ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ லெட்ஸ் see நம்மளுக்கு அந்த drag and drop வந்து எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஸ்டில் என்னோட கோட் வந்து இன்னும் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பில்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிக் ஆகும். ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அது பில்ட் ஆகி முடிக்கிற முடிய நம்ம வந்து வெயிட் வந்து பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் இன்டெலிஜியை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது ஸோ அந்த கோடு வந்து நம்மளுக்கு வந்து ரீபில்ட் ஆகும். அந்த ரீபில்ட் ஆகிற டைம் வந்து ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரன் பண்ணுங்க. ஏன் உடனே ஆகலை அப்படின்றது நினைக்காதீங்க. ஸோ நம்மளுக்கு இன்டெக்ஸிங் வந்து நடக்கும். அந்த இன்டெக்ஸிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்டு கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அந்த பில்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரன்னர் ஃபைலே நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீச்சர் ஃபைலை பிக் பண்ணது அதுக்குள்ள இருக்க அந்த சினாரியோ வந்து நம்மளுக்கு வந்து பிக் பண்ணும். தென் அந்த சினாரியோவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்மளுக்கு வந்து ரன் பண்ண போகுது. அப்போ இனிஷியலாக வந்து நம்மளுக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட் அந்த பர்டிகுலர் வெப் பேஜுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நேவிகேட் ஆகுது. தென் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு drag and drop நடக்கணும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சினாரியோ வந்து ஃபெயில் ஆயிருச்சு. ஓகே, ஸோ எதனால ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கிவன் ஸ்டெப் பாஸ் ஆயிருச்சு, அதனால தான் கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிரீன் கலரில் இருக்கு. பட் இந்த வென் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிருக்கு. எதனால ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்ற அந்த எக்ஸப்ஷன் வந்து நான் ஆல்ரெடி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இங்கே வந்திருக்க எக்ஸப்ஷன் வந்து நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன். ஓகே, ஸோ வி கால் இட் அஸ் நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன். ஸோ நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷனா என்னன்றதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்கரெக்ட் அட்ரிபியூட்டோ இல்லை அட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். ஸோ பட் நம்மளுக்கு எந்த லைனில் நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மவுஸை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபீச்சர் ஃபைல். ஸோ இந்த ஃபீச்சர் ஃபைல் லைன் நம்பர் 30 வந்து இந்த வென் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபெயில் ஆயிருக்கு. இங்கே அமேசான் ஸ்டெப் வந்து லைன் நம்பர் 141 நம்மளுக்கு ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த 141 கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து நேவிகேட் ஆகுது. அப்போ 141 என்னது, இந்த ஐடி வந்து அன்அவைலபிள். ஸோ இல்லை, அந்த ஐடி வந்து நம்மளுக்கு வந்து பேக் அண்ட் டாம் ஸ்ட்ரக்சரில் வந்து இல்லைன்னு சொல்லுது. பட் நம்மளுக்கு வந்து டேம் ஷியோர் நம்மளுக்கு தெரியும் இந்த ஐடி வந்து இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் இந்த ஐடி இருந்துமே நம்மளுக்கு வந்து நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வந்து அக்கர் ஆகுது. இந்த நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வந்து 2 ரீசன்னால நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து இன்கரெக்ட் அட்ரிபியூட் வேல்யூ இல்லை வந்து ஒரு இன்கரெக்ட் லொக்கேட்டரை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோமோ ஸோ அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த நோ சச் எலமெண்ட் வந்து அக்கர் ஆகும். ஸோ இன்னொரு டைம் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா if the element is present inside the frame. ஓகே, ஸோ அது வந்து ஃப்ரேம்குள்ளே ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக ஃப்ரேம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் காம்பனன்ட்ஸ் ஹோஸ்டட் இன் வெப் பேஜ். ஓகே, ஸோ ஒரு வெப் பேஜில் ஹோஸ்டாக இருக்க காம்பனன்ட் தான் நம்ம வந்து ஃப்ரேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இல்லை சிம்பிளாக வந்து நம்மளுக்கு வந்து புரியணும் அப்படின்னா லைக் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டெய்னர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு கண்டெய்னரும் ஒரு இண்டிபெண்டன்ட் HTML DOM ஸ்ட்ரக்சரை வந்து ஹோல்டு வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஓகே, ஸோ இட் வில் ஹோல்ட் த இண்டிபெண்டன்ட் HTML கோட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் லெட் மீ ஓப்பன் த பெயிண்ட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு வெப் பேஜ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் ஒன் வெப் பேஜ். ஓகே, ஸோ இப்போ இதான் வெப் பேஜ். இப்போ இந்த வெப் பேஜில் நம்ம வந்து driver.find element அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன நடக்கும். ஸோ நம்ம வந்து வெப் டிரைவரை வந்து யூஸ் பண்ணும்போது லைக் இந்த பர்டிகுலர் வெப் பேஜுக்கு ஒரு HTML கோடு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த HTML கோட் அதுக்குள்ளே ஹெட் டேக், பாடி டேக், அந்த பாடி டேக்கில் வந்து மல்டிபிள் டேக் இருக்கும். நம்ம அந்த வெப் டிரைவரை வச்சு அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபைன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம வெப் டிரைவர் யூஸ் பண்ண என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எலமெண்ட்டை வந்து எங்கே ஃபைன் பண்ணுது அப்படின்னா அந்த HTML கோடுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து ஃபைன் பண்ணுது. பட் இப்போ இருக்க மாடர்ன் வெப் பேஜஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கண்டெய்னர் வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுறாங்க.
ஓகே, ஸோ ஒரு வெப்பேஜில் வந்து நிறைய ஸ்பெசிஃபிக் கண்டெய்னர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ லைக் இல்லை ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து லைக் வந்து ரெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து விட்டுட்டோம். அப்போ டெனண்ட்டுக்கு வந்து நம்ம ரெண்ட் விட்டோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட கண்ட்ரோல் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு தான் இருக்கும். அப்போது நம்ம மீட்டர் பாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து லைக் தனி கனெக்ஷன் இருக்கும், அவங்க வீட்டுக்கு தனி கனெக்ஷன் இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வெப்பேஜ் தான், பட் அந்த வெப்பேஜில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய காம்பனண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு இண்டிபெண்ட் HTML ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம வந்து வீடை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு விடுறோமோ, அதே மாதிரி நம்ம வெப்பேஜஸில் வந்து செர்டைன் ஸ்பேஸை வந்து லைக் வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ இது ரெண்ட்டுக்கு விடுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம யாருக்கு ரெண்ட்டுக்கு விடுறோமோ அவங்க வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பாப்புலேட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அப்போ நம்ம வந்து அந்த ஆடை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன், இந்த ஸ்பெசிஃபிக் கண்டெய்னரை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு வந்து விட்டுட்டோம். அப்போது ஆப்வியஸாக வந்து அதுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் HTML ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அப்போது அது மூலமாக அவங்களுக்கு தேவைப்படுற ஆடை வந்து நம்மளுக்கு வந்து பாப்புலேட் வந்து பண்ணுவாங்க. அப்போது ஒரு வெப்பேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பேரண்ட் HTML ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பேரண்ட்டுக்குள்ள நம்மளுக்கு நிறைய சைல்டு HTML ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அந்த சைல்டு HTML தான் நம்ம வந்து ஃப்ரேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா, ஸோ as I mentioned, ஸோ தீஸ் ஆர் காம்பனன்ட் ஹோஸ்டட் இன் த வெப் பேஜஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தனித்தனி காம்பனன்ட்ஸ். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் கண்டெய்னர்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு கண்டெய்னரும் இண்டிபெண்ட் HTML கோடை வந்து ஹோல்ட் பண்ணும். ஓகே, ஸோ எவ்ரி கண்டெய்னர் வில் ஹாவ் த இண்டிபெண்ட் HTML ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு வெப்பேஜை வந்து ஆட்டோமேட் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஆட்டோமேஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த வெப்பேஜில் வந்து ஃப்ரேம் இருக்கா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் த டேக் நேம். ஸோ எய்தர் அது வந்து iframe அப்படின்ற டேக்ல வந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லை அப்படின்னா ஃப்ரேம் அப்படின்ற டேக்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த டேக் நேம் நம்மளுக்கு வந்து உள்ள ப்ரெசென்ட் ஆகிருச்சு அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்கே Control F கொடுக்குறேன். Control F கொடுத்துட்டு நான் அந்த டேக் நேம் வந்து நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ iframe அப்படின்னு. ஸோ நான் iframeனு சர்ச் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் வருது. ஸோ மவுஸை வந்து அந்த நோடு மேலே வச்சேன் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன் வந்து எனக்கு வந்து ஹைலைட் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த ரீஜன் வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட் வந்து ஆகும். ஸோ எப்பயுமே இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன் வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகுது. அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எந்த வெப்பேஜை எடுத்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெப்பேஜ்லையும் நம்ம ஆட்டோமேஷன் வந்து பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபீல்டை வந்து ஹேண்டில் பண்ண போறதுக்கு முன்னாடி அதுல ஃப்ரேம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுவோம்? ஸோ Control F கொடுத்துட்டு ஸோ டேக் நேம் வந்து நம்ம iframe அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா இந்த வெப்பேஜ்லயுமே iframe இருக்கு. ஸோ மவுஸை ஹோவர் பண்ணும்போது எனக்கு இந்த சைடு இருக்க செக்ஷன் மட்டும் எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ நம்ம வந்து ஃப்ரேம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்னு ஒரு எலமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணும்போது இது வந்து இந்த பேரண்ட் HTML மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணி பார்க்கும். ஓகே, அப்போ இந்த பேரண்ட் HTML நம்ம ஸ்பெசிஃபை பண்ண அந்த லொக்கேட்டர் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நோ சர்ச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆயிரும். பட் இப்போ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்க எலமெண்ட் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரேம்குள்ள இருக்கு, அதாவது சைல்டு HTML இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெப் டிரைவரை வந்து இந்த பேரண்ட் HTML இருந்து அந்த ரெஸ்பெக்டிவ் சைல்டு HTMLக்குள்ள நம்ம வந்து ஸ்விட்ச் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எந்த ஃப்ரேமுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணணுமோ அந்த ஃப்ரேமுக்கு வந்து நம்ம இனிஷியலாக வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ ஸ்விட்ச் பண்ணிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து தேடுறோம் அப்படின்னா அப்போ அந்த பர்டிகுலர் ஃப்ரேம்குள்ள மட்டும் நம்மளுக்கு வந்து தேடும். ஓகே, அப்போ எந்த ஃப்ரேம்குள்ள ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். ஏன்னா ஒரு வெப்பேஜில் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஃப்ரேம் கூட இருக்கலாம். அப்போ எந்த ஃப்ரேமுக்குள்ள நம்ம ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஃப்ரேமுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு ஸோ தென் அதுக்குள்ள நமக்கு தேவைப்படுற எலமெண்ட்டோ இல்லை என்ன ஆக்ஷன் வந்து பண்ணணுமோ அந்த ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தென் அகெயின் அந்த ஃப்ரேமை விட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் பேக் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ லைக் அந்த சைல்டு ஹெச்டிஎம்எல்லேருந்து மறுபடியும் நம்ம வந்து பேரண்ட் ஹெச்டிஎம்எலுக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பேக் பண்ணலாம். அப்போ இது எல்லாம் நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த மெத்தட் கால்ட் அஸ் அன் ஸ்விட்ச் டு. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து செலினியமில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது ஸ்விட்ச் டு. ஸோ இந்த ஸ்விட்ச் டு மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ளே நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். இல்லை அப்கமிங் செஷனில் வந்து நம்ம வந்து ஒரு விண்டோக்குள்ளே எப்படி நம்ம ஸ்விட்ச் பண்ணுறது, ஒரு அலர்ட்டுக்கு நம்ம வந்து எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ விண்டோ இந்த சென்ஸ் நத்திங் பட் நம்ம வந்து சைல்டு விண்டோ. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து சிங்கிள் பேஜில் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். பட் இப்போ நான் வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பக்கத்தில் வந்து இன்னொரு சைல்டு விண்டோக்கு வந்து நம்ம வந்து ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம வந்து ஒரு விண்டோல இருந்து இன்னொரு விண்டோக்கு ஸ்விட்ச் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து அக்கர் ஆகும். ஸோ அப்போ அந்த டைம்லேயே நம்மளுக்கு அந்த ஸ்விட்ச் டு மெத்தட் வந்து ஹைலைட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு இந்த பர்டிகுலர் இந்த ட்ராக் மீ டு மை டார்கெட்டும் இந்த ட்ராப் ஹியரும். எஸ் இல்ல சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பர்ட் ஆக்சஸ் யூஸ் பண்ணா ஒர்க் ஆகாதா? நம்ம இப்போ அத பேரண்ட் நோட் போட்டு சைல்டு இல்ல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட क्वेश्चन அதை கேட்டுக்கங்க. ஓகே சாரி சார். ஓகே. ஸோ லைக் இப்போ நம்ம வந்து இந்த ஐ ஃப்ரேம் அப்படின்ற டேக் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்போ இதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தென் நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ண என்ன அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் HTML கோடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த ஐ ஃப்ரேம் டேகை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் HTML கோடு வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த பேரண்ட் HTML இருந்து நம்ம இந்த இண்டிபெண்ட் HTML தான் நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணணும். அப்போ நம்ம எந்த வெப்பேஜ் எடுத்தாலும் இப்போ இங்கேயுமே இந்த ஐ ஃப்ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் HTML ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா HTML ஸோ நம்மளுக்கு வந்து ஹெட் பாடின்ற டேக் இருக்கும். இதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து நிறைய நோட் இருக்குது. இதில் இருக்க ஒவ்வொரு நோடும் இந்த ஒவ்வொரு ஃபீல்டை வந்து ரெப்ரசன்ட் வந்து பண்ண போகுது. ஸோ லைக் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பேரண்ட் HTML இருக்கோ அதே மாதிரி உள்ள நம்மளுக்கு வந்து சைல்டு HTML வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே அமேசான் அப்படின்ற ஒரு வெப்பேஜ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் அமேசான்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இப்போ நான் என்ன பண்ணணும் ஸோ கண்ட்ரோல் F கொடுத்து இந்த ஐ ஃப்ரேம் அப்படின்ற அந்த டேகை வந்து நான் வந்து தேடுறேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 ஃப்ரேம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மேலே நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து எது ஹைலைட் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டு இந்த பர்டிகுலர் பாட்ஸ் வந்து எனக்கு வந்து ஹைலைட் ஆகுது இந்த ஃபயர் போல்ட் அப்படின்னு. அப்போ இந்த ஐ ஃப்ரேமை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் HTML கோடு வந்து நம்மளுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அப்படின்னு டேக் ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே வந்து HTML. ஸோ தென் இதுக்குள்ளே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹெட் டேக் அண்ட் பாடி டேக் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் ஃப்ரேம் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பேரண்ட் HTML இருந்து நம்மளுக்கு தேவைப்படுற அந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம வந்து ஸ்விட்ச் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரூல். ஏன்னா நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணாதான் நம்ம டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் சைல்டு HTMLக்குள்ள அந்த எலமெண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணி பார்க்கும். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபார் ஷியோர் நம்மளுக்கு வந்து ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு. அதனால தான் நம்மளுக்கு வந்து நோ சச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வெப் டிரைவர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஃப்ரேமை தவிர மிச்ச இடத்துல இந்த ஐடியை வந்து நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணும். அப்போ ஃப்ரேமுக்குள்ளே சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ லைக் we are going to use the switch to method. அப்போ இந்த ஆக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வெப் டிரைவர்கிட்ட சொல்லி ஸ்விட்ச் டு ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போ டிரைவர் டாட்னு சொன்னோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்விட்ச் டு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். அப்போ எங்கே வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறோம் அப்போது நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து ஸ்விட்ச் பண்ணணும். அப்போ இந்த ஃப்ரேம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராமெட்ரைஸ்டு மெத்தட். அது என்ன இன்புட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு வெப் எலமெண்ட்டை நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுது. ஓகேவா. அப்போது நம்ம எந்த வெப்பேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ரேமில் நம்மளுக்கு ஏதோ ஒரு
அட்ரிபியூட் அண்ட் அட்ரிபியூட் வேல்யூ இருக்கும். அப்போ இந்த ஃப்ரேமுக்கு வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதாவது இந்த ஃப்ரேமுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வெப் எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இதில் 2 அட்ரிபியூட் இருக்கு. ஒன்று வந்து எஸ்ஆர்சி, இன்னொன்று வந்து கிளாஸஸ் ஈக்குவல் டு டெமோ ஃப்ரேம். ஸோ இந்த கிளாஸஸ் ஈக்குவல் டு டெமோ ஃப்ரேம் வந்து யூனிக்கா இருக்கான்னு பாருங்க. ஸோ இது யூனிக்கா இருந்துச்சுன்னா ஃபைன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூனிக்கா இல்லை அப்படின்னா இந்த ஃப்ரேமுக்கு நம்ம ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேரண்ட் டு சைல்டு கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூனிக்கா தான் இருக்கும். இங்க வந்து என்ன அட்ரிபியூட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, என்ன அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாஸ் அட்ரிபியூட். அப்போ கிளாஸ் அட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் நேம் அப்படின்ற அந்த லொக்கேட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துக்குள்ள நான் டைரக்டா எழுதினாலும் ஃபைன், இல்லை நான் வந்து தனியாக வந்து ஒரு வெப் எலமெண்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஸோ லைக் ஃப்ரேம் எலமெண்ட் அப்படின்னு நான் வந்து ஒரு தனியாக கிரியேட் பண்ணிட்டு லைக் கைண்ட் ஆஃப் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் நான் வந்து இங்கே வந்து கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணுறேன். எதுக்காண்டி கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து கிளாஸோட லொக்கேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை கிளாஸோட அட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அது எண்டில் வந்து நான் வந்து செமிகோலன் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ லைக் இந்த பர்டிகுலர் வெப் எலமெண்ட்டை நான் உள்ளே வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும், கண்ட்ரோல் வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்னு கொடுக்குறோம் அப்படின்னா அது அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை வந்து நம்மளுக்கு ஃப்ரேமில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேடும். ஸோ அவுட் ஆஃப் த ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு வந்து தேடாது, இன்சைட் த ஃப்ரேம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேடும். அப்போது நம்மளுக்கு இப்போ இன்சைட் த ஃப்ரேம் வந்து தேடும் போது ஆப்வியஸாக வந்து இந்த எலமெண்ட்ஸ் வந்து ஃப்ரேம்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால அந்த ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும். இப்போ நான் மறுபடியும் நான் ஃப்ரேமை விட்டு வெளியே வரணும். இப்போ நான் வந்து ஃப்ரேமை விட்டு வெளியே வந்து எனக்கு இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு ஹைப்பர் லிங்கை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ரேமை விட்டு வெளில வரணும் அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட் கண்டென்ட். ஓகே, ஸோ டிஃபால்ட் கண்டென்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ரேம் விட்டு வெளில வந்துடும். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு ஸோ லைக் டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் கண்டென்ட் ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரேமை விட்டு வெளில வந்துடும். அப்போ என்ன பண்ணுறோம், ஸோ ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம். ஃப்ரேம்குள்ளே ஸ்விட்ச் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படுற ஆப்ரேஷன் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி அந்த ஃப்ரேமை விட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் பேக் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ ஃப்ரேம் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் ஃப்ரேம்குள்ளே ஸ்விட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து ஃபைன் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேரண்ட் சைல்டு எதுவுமே இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் HTML கோடு வந்து இருக்கு. ஏன்னா இது வந்து HTML டேக்ல ஸ்டார்ட் ஆகும், உள்ள வந்து ஹெட் பாடி இருக்கு. இங்கே நமக்கு வந்து டிராவர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அப்போ நம்ம ஸ்விட்ச் டு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணணும். இப்போ இந்த குரோமுக்கு பதிலாக இப்போ நான் வந்து எட்ஜில் கூட நான் வந்து ரன் வந்து பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து மல்டிபிள் ப்ரௌசர் ரன் பண்ணுறதுனால நான் வேரியஸ் ப்ரௌசரில் நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வந்து அக்கர் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து ஸ்விட்ச் பண்ணுறோம். அப்போ அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த எலமெண்ட் இருக்குது. அப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ மூவிங் ஃபார்வர்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் அக்கர் ஆகுது அப்படின்னா அது ஃப்ரேம்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா ஸோ ஒரு வெப்பேஜை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ வி ஷுட் வெரிஃபை வெதர் த ஃப்ரேம் இஸ் ப்ரெசன்ட். ஸோ ஃப்ரேம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து ஸ்விட்ச் பண்ணணும். தென் நம்ம அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமை விட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் பேக் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ மூவிங் ஃபார்வர்ட் ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் we need to check whether the frame is present inside the web page or not. இங்க நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கு, அதனால இந்த அட்ரிபியூட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ மல்டிபிள் ஃப்ரேம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம எந்த ஃப்ரேமுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுமோ அந்த ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வெப் எலமெண்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ லெட்ஸே நம்மளுக்கு வந்து ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு வந்து இன்வோக் ஆகி நம்மளுக்கு அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ அப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா ஸோ அப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரேம்குள்ளே வந்து கரெக்டாக வந்து ஸ்விட்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃப்ரேம்குள்ளே போய் இப்போ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால தான் ஸோ நம்மளுக்கு அந்த நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஃபேஸ் ஆகலை. தென் அஸ் யூஷுவல் நம்ம எந்த டெஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ரன் பண்ணாலும் ஸோ அந்த கன்சோலில் வந்து அதுக்கான அவுட்புட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிருச்சு. அதனால வந்து நம்மளுக்கு இது க்ரீன் கலரில் வந்து நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு லைக் வி வில் பி ஹேண்ட்லிங் த ஃப்ரேம்.
Okay, as well as like we will be handling the drag and drop operation. Okay, so as of now like நம்ம வந்து நிறைய சினாரியோ வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் வந்து நம்ம வந்து பண்றோம். பட் எல்லா சினாரியோலுமே ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரௌசர் இன்வொகேஷன் தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌசர் இன்வொகேஷன் தான். அப்போ இந்த ப்ரௌசர் இன்வொகேஷனை வந்து நம்ம வந்து ப்ரீ ரெக்வஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கிவன் ஸோ யூசர் நேவிகேட் வித் திஸ் URL அப்படின்னு நம்ம வந்து எழுத வந்து தேவை கிடையாது. ஏன்னா இந்த ப்ரௌசர் இன்வொகேஷன் வந்து ஸோ லைக் நம்மளுக்கு வந்து காமன் டு ஆல் சினாரியோஸ். ஓகே, ஸோ எல்லா சினாரியோஸுக்கும் நமக்கு வந்து இந்த ப்ரௌசர் இன்வொகேஷன்றது நம்மளுக்கு வந்து காமன். அப்போ ஏதாவது ஒரு திங் நம்மளுக்கு வந்து காமனா இருந்தா ஸோ அதை வந்து நம்ம ரீயூசபிள் மெத்தடா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எதுக்காண்டு ரீயூசபிள் மெத்தடா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ பிகாஸ் லைக் வி ஆர் கோயிங் டு ரீயூஸ் இன் த மல்டிபிள் சினாரியோஸ். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் சினாரியோஸில் யூஸ் பண்ண போகிறனால இது வந்து ரீயூசபிள் மெத்தடாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். நம்ம ப்ரௌசர் இன்வொகேஷன் பண்ணுற கோடை வந்து நான் வந்து ரீயூசபிள் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போது நம்மளுக்கு வந்து மேவனோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ லைக் வந்து மேவனில் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ லைக் என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு டெஸ்ட் ஜாவா, டெஸ்ட் ரிசோர்சஸ், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மெயின் ஜாவா, மெயின் ரிசோர்சஸ். ஸோ மேவன் ஆல்வேஸ் ஃபாலோ த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத சொல்லியிருந்தேன். நம்ம இனிஷியலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த டெஸ்ட் ஜாவாக்குள்ளே வந்துட்டு நம்ம டெஸ்ட் ஆட்டோமேஷன் கோடை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். வேறஸ் இந்த டெஸ்ட் ஆட்டோமேஷனுக்கு தேவைப்படுற சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டெஸ்ட் ரிசோர்சஸில் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு மெயின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த மெயின் ஜாவால வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ரீயூசபிள் ஃபைல். ஸோ அந்த ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மெயின் ஜாவால தான் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ரீயூசபிள் காம்பனண்ட்டுக்கு தேவைப்படுற சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே மெயின் ரிசோர்சஸில் இருக்கும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ரீயூசபிள் காம்பனண்ட், ஒரு ரீயூசபிள் மெத்தட் தான் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால இந்த மெயின் ஜாவாக்குள்ள நான் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ லெட் மீ ரைட் கிளிக் அண்ட் லெட் மீ ஆட் அ நியூ பேக்கேஜ். ஓகே, ஸோ இந்த பேக்கேஜ் நேம் வந்து லைக் கைண்ட் ஆஃப் அண்ட் ரீயூசபிள் கோட் அப்படின்ற மாதிரி நான் அந்த பேக்கேஜ் நேம் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த ரீயூசபிள்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிற ரீயூசபிள் கோட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரௌசர் இன்வொகேஷன். ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து அவாய்ட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஆக்சுவல் ப்ரீ ரெக்வஸ்ட்டை வந்து இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அது என்ன ஆக்சுவல் ப்ரீ ரெக்வஸ்ட் அப்படின்றத நம்ம அப்கமிங் செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ மெத்தட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து ஒரு கிளாஸ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா கிளாஸ் கண்டெய்ன்ஸ் மெத்தட். அப்போ இந்த ரீயூசபிள் கோடுக்குள்ள ஸோ நான் வந்து ஒரு மெத்தட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ லைக் இந்த கிளாஸ் நேம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்து நான் வந்து வைக்கிறேன். ஸோ லெட் இட் பி லைக் லான்ச் ப்ரௌசர். ஓகே, ஸோ அப்படின்ற ஒரு கிளாஸை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த கீவேர்ட் ஸோ பப்ளிக் தென் வந்து நம்ம வந்து வாய்ட் அப்படின்ற கீவேர்டு கொடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மெத்தட் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இது முடிய நம்ம அப்படி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப் டெஃபினேஷன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பப்ளிக் தென் வந்து வாய்ட் அப்படின்ற கீவேர்டு தென் அதுக்கு வந்து ஒரு மெத்தட் நேம் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த பப்ளிக்னா என்ன, வாய்ட்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் இங்கே வந்து நான் ஒரு மெத்தட் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ லைக் navigate to home page. ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ரௌசரை வந்து இன்வோக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் ஹோம் பேஜ் தான் நம்ம வந்து நேவிகேட் பண்ண போறோம். இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது மீனிங்ஃபுல்லா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ லான்ச் URL அப்படி கூட நான் வச்சிடுறேன். ஓகேவா, அப்போ இதுக்குள்ள நான் வந்து ஒரு கோடிங் வந்து எழுத போறேன். என்ன கோடிங் வந்து மேப் பண்ண போறேன் அப்படின்னா அந்த ப்ரௌசர் இன்வொகேஷனுக்கான கோடிங்கை வந்து மேப் பண்ண போகிறேன். அப்போ நம்ம வந்து ஒரு இன்வொகேஷன் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த வெப் டிரைவர். அப்போது வெப் டிரைவர் லைக் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் குரோம் டிரைவர் ஆர் எச் டிரைவர், உங்களுக்கு வந்து என்ன டிரைவர் கொடுக்கணுமோ அந்த டிரைவரை வந்து கொடுத்துட்றீங்க.
ஓகேவா? ஸோ இங்கே ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா மவுஸை வந்து ஹோவர் பண்ணி அதை வந்து இம்போர்ட் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிடுறீங்க. பட் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு மெத்தடுக்குள்ளே வந்து நம்ம இந்த வெப் டிரைவரை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு மெத்தடுக்குள்ளே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இது ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு வந்து லோக்கல் வேரியபிளாக நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். பட் நம்ம இந்த வெப் டிரைவரை வச்சு தான் என்டையர் ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ இங்கே இந்த வெப் டிரைவருக்கு நம்ம என்ன டிரைவரோட நாலேஜை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோமோ ஸோ அந்த ப்ரௌசரில் தான் நம்ம வந்து ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ண போகிறோம். தென் இதுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கால் பண்ணி நம்ம அந்த நேவிகேஷன் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரீசன்னால இந்த வெப் டிரைவரை வந்து நான் லோக்கல் வேரியபிளாக வைக்காம நான் வந்து ஒரு குளோபல் வேரியபிளாக நான் வச்சிடுறேன். ஓகே, ஸோ வெப் டிரைவர் இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வச்சு டிரைவர்னு வச்சுட்டு அதுக்கான வேல்யூ வந்து நான் லைன் நம்பர் 12 வந்து நான் வந்து அசைன் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகே, அப்போது இந்த வெப் டிரைவர் வந்து நம்மளுக்கு என்னவா ஆட் ஆக போகுது அப்படின்னா ஒரு குளோபல் வேரியபிளாக நம்மளுக்கு வந்து ஆட் ஆகுது. ஸோ இங்கே வந்து அந்த லான்ச் யூஆர்எல் அப்படின்ற அந்த மெத்தடுக்குள்ள நம்மளுக்கு தேவைப்படுற அந்த டிரைவரை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணி இந்த வெப் டிரைவருக்கு வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இன்வோகேஷன் நம்மளுக்கு ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஆர்ல வந்து லான்ச் பண்ணும். அப்போ யூஆர்ல வந்து நம்ம எப்படி லான்ச் பண்ணுவோம் அப்படின்னா லைக் டிரைவர் டாட் ஃபைண்ட் டிரைவர் டாட் கெட் அப்படின்ற அந்த மெத்தட் மூலமா ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற அந்த யூஆர்ல வந்து உள்ள வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த யூஆர்ல கூட நான் வந்து இங்கே வந்து பாஸ் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது அப்படின்னா அந்த சினாரியோ வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ஏன் இந்த பர்டிகுலர் மெத்தட் ரன் ஆகணும் அப்படின்னா ஏன்னா இந்த மெத்தட் ரன் ஆனாதான் நம்மளுக்கு இந்த வெப் டிரைவருக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் டிரைவரோட நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ட் ஆகும். அப்போ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போறோம், எப்படி இந்த ஸ்பெசிஃபிக் மெத்தடை வந்து நம்ம வந்து ரன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னா ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த கான்செப்ட் கால்ட் அஸ் அண்ட் ஹூக்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு குக்கும்பர் ஃப்ரேம்வொர்க்கில் ஹூக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த ஹூக்ஸ் நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸ் அண்ட் ஒரு போஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த ஹூக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரீ கண்டிஷன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ரௌசர் இன்வொகேஷன்றது ஒரு ப்ரீ கண்டிஷன். ஸோ நம்ம வந்து ப்ரீ கண்டிஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரீ கண்டிஷன் வந்து எல்லா சினாரியோக்கும் முன்னாடி நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். போஸ்ட் கண்டிஷன்றப்போ எல்லா சினாரியும் நம்மளுக்கு ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு போஸ்ட் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். இப்போ இந்த ப்ரீ கண்டிஷன் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ரன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னா இந்த ப்ரீ கண்டிஷன் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம எப்படி செட் பண்ண போறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த அனோட்டேஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 2 அனோட்டேஷன் இருக்கு. ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து அட் பிஃபோர் அனோட்டேஷன், இன்னொன்று வந்து நம்மளுக்கு அட் ஆஃப்டர் அனோட்டேஷன். ஓகேவா? ஸோ ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் த அனோட்டேஷன்ஸ். ஸோ நம்ம அனோட்டேஷன்ஸை வச்சு தான் நம்ம வந்து ரன் பண்ணுறோம். இந்த அட் பிஃபோர் அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சினாரியோ ரன் ஆகுறதுக்கு முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அனோட்டேஷன் தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இது எப்போ ரன் ஆகும் அப்படின்னா ஸோ எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி சினாரியோ. ஸோ ஒவ்வொரு சினாரியோவும் நம்மளுக்கு வந்து ரன் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த அட் பிஃபோர் அனோட்டேஷன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கால் ஆகும். இந்த அட் ஆஃப்டர் அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து எப்போ ரன் ஆகும் அப்படின்னா ஸோ ஒரு சினாரியோவில் இருக்க ஆல் டெஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த சென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிற கிவன் வென் தென் அண்ட் அதான் டெஸ்ட் ஸ்டெப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த எல்லா டெஸ்ட் ஸ்டெப்ஸும் நம்மளுக்கு வந்து ரன் ஆனதுக்கு அப்புறம் ஸோ நம்மளுக்கு இந்த அட் ஆஃப்டர் அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் இருக்கு அப்படின்னா இதுல வந்து n நம்பர் ஆஃப் சினாரியோஸ் வந்து இருக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு சினாரியோவும் நம்ம வந்து ரன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிஃபோர் அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். இப்போ இந்த சினாரியோ இருக்கு, இந்த SC01 அப்படின்ற சினாரியோ ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி ஸோ எனக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிஃபோர் அப்படின்ற அந்த அனோட்டேஷன் வந்து எனக்கு வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டு நான் எழுதுனேன் அப்படின்னா அது வந்து கமெண்ட் லைன் அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு சினாரியோக்கு முன்னாடியும் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா
இந்த பிஃபோர் அனோட்டேஷன் தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். அப்போ இந்த பிஃபோர் அனோட்டேஷனை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன் வந்து நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்போ இதை எப்படி நம்ம செட் பண்ண போறோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த ஹூக்ஸ். அப்போ அந்த ஹூக்ஸுக்கு நான் தனியாக வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நமக்கு தேவைப்படுற கோடிங் எல்லாமே எங்கே எழுதுறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் டெஃபினிஷனுக்குள்ளே தான் எழுதியிருக்கோம். அதனால இந்த ஸ்டெப் டெஃபினிஷனுக்குள்ளேயே நான் புதுசாக வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ லெட் த கிளாஸ் நேம் பி த ஹூக்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து ஹூக்ஸ் அப்படின்றத நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஹூக்ஸ் கிளாஸ்க்குள்ள நம்மளுக்கு தேவைப்படுற அனோட்டேஷன் எல்லாத்தையும் நான் வந்து மேப் வந்து பண்ண போகிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் அனோட்டேஷன் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது அட் பிஃபோர் அப்படின்ற அனோட்டேஷன். ஸோ இந்த அட் பிஃபோர் அப்படின்னு நீங்கள் இந்த அனோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 அட் பிஃபோர் வந்து அப்பியர் ஆகும். இதோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துக்கங்க. நம்ம வந்து குக்கும்பர் ஃப்ரேம்வொர்க்கோட அட் பிஃபோர் அனோட்டேஷன் தான் யூஸ் பண்ணணும். அதனால செலக்ட் io.cucumber.java. ஓகே, ஸோ நீங்கள் ராங்கான அட் பிஃபோர் அனோட்டேஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு வந்து கரெக்டாக வந்து ரன் ஆகாது. ஸோ அதனால நான் கரெக்டான அனோட்டேஷனை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் அனோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எண்ணில் வந்து நம்ம வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். கொடுத்தா நம்மளுக்கு எரர் வரும். ஸோ மவுஸை வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு இம்போர்ட் கிளாஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இங்கே இம்போர்ட் கிளாஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் காமிக்கும். அப்போ இதில் வந்து கரெக்டாக அந்த குக்கும்பரோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து நம்ம இமிடியேட் மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ லெட் மீ கிரியேட் ஸோ பப்ளிக் வாய்ட். ஓகே, இங்கே வந்து ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ லெட் இட் பி ஆஃப் அன் ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு அனோட்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் அட் ஆஃப்டர். ஸோ இங்கே அட் ஆஃப்டர் யூஸ் பண்ணும்போது மேக் ஷுர் நீங்கள் io.cucumber.java தான் யூஸ் பண்ணுறீங்கன்றதை ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹூக்ஸ் கால் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். ஓகே, ஸோ தென் ஒவ்வொரு டைம் நம்ம அனோட்டேஷன் யூஸ் பண்ணும்போதும் அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஒரு இமிடியேட் மெத்தட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ பப்ளிக் வாய்ட் இங்கே வந்து நான் வந்து போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு நான் இந்த மெத்தட் நேம் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹூக்ஸ் வந்து எதுக்காண்டி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ரீ கண்டிஷன் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் வந்து செட் பண்ணுறது. அப்போ நம்ம எந்த சினாரியோ நம்ம வந்து ரன் பண்ணாலும் இனிஷியலாக வந்து இந்த பிஃபோர் அனோட்டேஷன் வந்து ரன் ஆகும். அப்போ பிஃபோர் அனோட்டேஷன் இந்த சென்ஸ் இந்த பர்டிகுலர் அனோட்டேஷன் வந்து ரன் ஆகும். அப்போ அதுக்கு கீழே இருக்க இமிடியேட் மெத்தட் வந்து ரன் ஆகும். அப்போ இமிடியேட் மெத்தட் இந்த சென்ஸ் இதுக்குள்ளே என்ன கோடு கொடுத்துருக்கோமோ அந்த கோடு வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். தென் இந்த கிவன் வென் தென் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அட் த எண்ட்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஆஃப்டர் அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஆஃப்டர் எப்போ ரன் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் ஆல் த டெஸ்ட் ஸ்டெப்ஸ். ஓகே, அப்போ எல்லா டெஸ்ட் ஸ்டெப்ஸும் நம்மளுக்கு வந்து ரன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஆஃப்டர் அனோட்டேஷன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரன் ஆக போகுது. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கான நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சிஸ் அவுட்ல இங்கே ஜஸ்ட் வந்து நான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்டட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இதே வந்து அட் ஆஃப்டர்ல வந்து நான் ஒரு சிஸ் அவுட்ல வந்து எக்ஸிக்யூஷன் எண்டட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரேண்டமாக ஒரு டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு பேராமீட்டர் இல்லை எந்த ஒரு கோடிங்கே நம்ம வந்து மேப் பண்ணல. பட் சும்மா வந்து நம்ம இப்போ ப்ரீவியஸாக ரன் பண்ண சினாரியோவே நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ ப்ரீவியஸாக ரன் பண்ண சினாரியோ வந்து ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹூக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். ஹூக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹூக்ஸை தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அந்த டிராக் அண்ட் டிராப் அப்படின்ற சினாரியோ வந்து பிக் ஆகிருக்கு. அந்த சினாரியோவோட டெஸ்ட் ஸ்டெப்ஸ் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி, அதாவது கிவ் அண்ட் வென் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அங்கே எக்ஸிக்யூஷன் ஸ்டார்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த அட் பிஃபோர் அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆயிருக்கு. ஸோ தென் இந்த கிவ் அண்ட் வென் முடிச்சதுக்கு அப்புறம் அட் த எண்ட்ல வந்து எக்ஸிக்யூஷன் எண்டட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ எதனால அப்படின்னா ஸோ எல்லா டெஸ்ட் ஸ்டெப்ஸும் நம்மளுக்கு ரன் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்டா வந்து இந்த அட் ஆஃப்டர் அப்படின்ற அந்த அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். அப்போ ஒரு ஹூக்ஸை வச்சு நம்ம ப்ரீ கண்டிஷன் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ இந்த ஒவ்வொரு டைம்லையும் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்ம ப்ரௌசர் இன்வெகேஷன் கோடை வந்து மேப் பண்றதுக்கு பதிலாக ஆக்சுவல் ப்ரீ கண்டிஷனை வந்து செட் பண்ணலாம். அதாவது ஆக்சுவல் ப்ரீ ரெக்வஸ்ட். ஆக்சுவல் ப்ரீ ரெக்வஸ்ட் இந்த சென்ஸ்
நீங்க என்ன வேலிடேஷன் வந்து இந்த சினாரியை வச்சு பண்ண போறீங்களோ அந்த வேலிடேஷனுக்கு முன்னாடி பண்ற எல்லா ஸ்டெப்புமே உங்களுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட் தான். ஓகே, ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சினாரியை வந்து மூவிங் ஃபார்வர்ட் நம்ம வந்து கஸ்டமைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஹேஷ் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து கமெண்ட் லைனாக நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். அப்போது இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த சினாரியை வந்து நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக எனக்கு வந்து இந்த பிஃபோர் அப்படின்ற அந்த அனோட்டேஷன் வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ தென் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எண்ணில் வந்து எனக்கு வந்து ஆஃப்டர் அனோட்டேஷன் வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். அப்போ இந்த பிஃபோர் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆக போகுது. அப்போ இந்த பிஃபோருக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், இந்த ரீயூசபிள் மெத்தடை வந்து நான் கால் பண்ண போறேன். அப்போ நம்ம வந்து கால் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கேன், ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து லான்ச் ப்ரௌசர்ன்றது ஒரு கிளாஸ், ஹூக்ஸ்ன்றது ஒரு கிளாஸ். அப்போ நம்ம அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தடை வந்து நம்ம ரன் பண்ணணும், அந்த மெத்தடை வந்து கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்வியஸாக வந்து ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன், ஸோ லைக் லான்ச் ப்ரௌசர், இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறேன். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் லான்ச் ப்ரௌசர் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ எல் டாட்னு வச்சேன் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க மெத்தட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அந்த லான்ச் யூஆர்எல் அப்படின்றத நம்ம வந்து ரன் பண்ணலாம். அப்போ இந்த டைம் நான் வந்து ஒரு கோடை வந்து நான் வந்து ரன் பண்ணேன், இந்த ரன்னர் ஃபைலை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஈவன் தோ நம்ம வந்து இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ரௌசர் இன்வெகேஷன் வந்து நடந்து அந்த jQuery அப்படின்ற அந்த யூஆர்எலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நேவிகேஷன் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதன் மூலமா என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அந்த ப்ரீ கண்டிஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் நம்மளுக்கு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் நடக்கலை. ஸோ ஏன் ட்ராக் அண்ட் ட்ராப் நடக்கலை அப்படின்னா, ஸோ இங்கே வந்து எரர் வந்திருக்கும் இந்த வென் ஸ்டேட்மெண்ட்டில். என்ன எரர்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒன்று வந்து அக்கர் ஆகுது. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஆட்டோமேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த டிரைவர் தான். பட் நம்ம இங்கே வந்து டிரைவரை வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து டிரைவரை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஸோ குரோம் டிரைவோட நாலேஜ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். பட் இந்த டிரைவரை நம்ம இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம ஸ்டெப் டெஃபினிஷன் கிளாஸுக்கு நம்ம பாஸ் பண்ணலை. அப்போ பாஸ் பண்ணாத போது இங்கே இருக்க அந்த குளோபல் வேரியபிள் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், நல் வேல்யூவாக தான் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகுது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வந்தாலும் இக்னோர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அஜெண்டா என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஹூக்ஸ் கால் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக நடக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அப்போ ஹூக்ஸ் மூலமா நம்ம ப்ரீ கண்டிஷன் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ லைக் அதை எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த அனோட்டேஷன் கால்ட் அஸ் அன் at before annotation and another annotation we call it as an at after annotation. இந்த before annotation எப்போ ரன் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு சினாரியும் நம்மளுக்கு வந்து ரன் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது எல்லா டெஸ்ட் ஸ்டெப்ஸும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிஃபோர் தான் ரன் ஆகும். எல்லா டெஸ்ட் ஸ்டெப்ஸும் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அட் ஆஃப்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். அதனால தான் நாங்கள் வந்து ரீயூசபிள் மெத்தடை வந்து நாங்கள் வந்து கால் வந்து இதுக்குள்ளே பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதனால அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லான்ச் யூஆர்எலுக்கு நேவிகேஷன் வந்து போயிடும். பட் இங்கே இனிஷியலைஸ் பண்ணுற இந்த வெப் டிரைவரை வந்து நம்ம இந்த கிளாஸ்ல இருந்து இன்னும் வேற கிளாஸ்க்கு நம்ம இன்ஜெக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணலை. அதனால தான் உங்களுக்கு வந்து நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வந்தால் பரவாயில்ல, அதை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹூக்ஸ் கால் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக நடக்குதா அப்படின்றத மட்டும் நம்ம கன்ஃபார்ம் வந்து பண்ணணும். ஓகேவா?